முன்னேற வேண்டும் எனும் ஆசை இருந்தால் மட்டும் போதாது. அதற்கான முழு ஈடுபாடும் செயல்திறனும் இருந்தால் யாரையும் எதிர்பார்க்காமல் நமக்கான வெற்றி பாதையை நாமே செதுக்க முடியும். இவர் கிளாந்தான் குவாமுசாங்கில் ஒரு சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்த இளைஞர். மின்சாரம் மற்றும் மின்னணு பொறியியல் துறையில் பட்டம் பெற்றவர். 2009ஆம் ஆண்டு டிவேட் புத்தாக்க போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றவர். இப்போ ரொம்ப நிறைய எல்லாரும் பேச பொருளாக இருக்கும் டிவேட்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் கோல்டு மெடல் 2009. படித்த துறையில் சிறந்த தொழில்திறனை வளர்த்து கொண்ட இவர் சொந்த வணிகத்தில் ஈடுபட வேண்டும் என எண்ணம் கொண்டு ஜேபி குளோபல் எனும் நிறுவனத்தை தொடங்கினார். ஆரம்பத்தில் சிறிய வயரிங் வேலைகளில் ஈடுபட்டவர் கோவிட் காலத்தில் பல்வேறு சவால்களை சந்தித்த போது எதிர்கால வணிக வாய்ப்புகளை பற்றி ஆராய்ந்தார். தொழில்நுட்ப மாற்றத்திற்கு ஏற்ப தொடர்ந்து புத்தாக்க சிந்தனையில் எப்போதும் ஈடுபட்டார். அதன் பலன் முழுக்க விவசாய துறையில் சொந்தமாக IoT அமைப்பு முறையை உருவாக்கினார். ஸோ நான் என்னத்தில் அந்த படிச்சனோ அந்த எலக்ட்ரானிக்கில் கோவிட் டைமில் ரொம்ப ஃப்ரீ டைம் இருக்கும்போது இந்த IoT சிஸ்டம் செய்ய ஆரம்பித்தோம். ஸோ அதுக்கப்புறம் இது ஒரு டெஸ்டிங்காக பண்ணும்போது இது கொஞ்சம் டிக்டாக்லாம் பார்த்து புங்காரெல்லாம் பார்த்து கொஞ்சம் வேலை ஆகணுன்னு அந்த சிஸ்டம் இன்னும் ப்ரொஃபஷனலாக செய்ய ஆரம்பித்தோன்னே இப்போ ஃபுல் அந்த சிஸ்டம் நம்ம சேல் பண்ணுறோம். மகா 2020 கண்காட்சியில் அதனை அதிகாரப்பூர்வமாக அறிமுகம் செய்தவர் அண்மையில் ஜப்பான் ஒசாகாவில் நடைபெற்ற கண்காட்சியிலும் வெற்றிகரமாக தடம் பதித்தார். இப்போ ரீசனாக வேர்ல்டு எக்ஸ்போ ஒசாகாவில் போயிட்டு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு பிஸ்னஸ் மேட்சிங் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். ஸோ இந்த செப்டம்பர் ஜப்பான் டீம் மலேசியாவுக்கு வராங்க. இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக அதை பற்றி பேசுறதுக்கு. ஓய்வு நேரத்தில் இதனை செய்ய தொடங்கியவர் இதுவரை நாடு முழுவதும் 136 தளங்களில் இந்த IoT அமைப்பு முறையை பொருத்தியுள்ளார். ஸ்மார்ட் ஃபார்மிங் துறையில் தொடர் புத்தாக்கத்தை புகுத்தி அதில் கிரேட் A பெறுவதே இவரின் இலக்கு. எவ்வளவு சவால்கள் வந்தாலும் பிரச்சனையை பெரிதாக பார்க்காமல் அதில் ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா என்பதை ஆராய்வது இவரின் சிறப்பு. அதற்காக கடும் உழைப்பை தினமும் தொழிலில் முதலீடு செய்கிறார். இறங்கிய பணியில் உற்சாகம் குன்றாமல் மென்மேலும் சாதிக்கும் வேட்கையுடன் இருக்கும் ஜெகன் பெருமாளுக்கு எம்பவர்ட் ஸ்பிரிட் ஐகான் விருதை வழங்குவதில் வணக்கம் மலேசியா பெருமை கொள்கிறது. இந்த நிகழ்ச்சி 21 இயர்ஸ் வணக்கம் மலேசியா சக்ஸஸ்ஸு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம்னா அது மட்டும் இல்லாமல் சிறந்த ஒரு 4 பேர் சூஸ் பண்ணி அவங்கவுங்க துறையில் பெஸ்ட்டாக சூஸ் பண்ணி அவார்டு கொடுக்குறது, அதில் என்னையும் ஒரு ஆளாக கொடுத்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த அவார்டு இன்னும் நான் இப்போ எது செஞ்சுட்டு இருக்கணும், இன்னும் உற்சாகமும் ஆர்வமாக இன்னும் நல்லா செய்வேன் இந்த துறையில்.